நல்லதல்ல. ஜென்மத்திலே சனி பகவான் வரும்பொழுது உங்கள் 7ஆம் இடமான கன்னி ராசியை பார்ப்பார். அதனால் கலத்திரத்திற்கு நீங்கள் 7ஆம் இடம் கலத்திரஸ்தானம். அதனால் உங்களுடைய மனைவிக்கு அனைத்து உதவிகளையும் செய்து தர வேண்டும். திருமணம் நின்றவர்கள் திருமணம் இந்த ஆண்டு நடைபெறும். சிறப்பான முறையில் திருமணம் நடைபெறும். சக ஊழியர்களுடன் ஒத்துழைப்புடன் இருந்து இந்த 2 ஆண்டுகளும் பணியாற்றுவது நல்லது. நீங்கள் மற்றவர்கள் உதவி செய்தால் உங்கள் பணி சிறப்பாக நடைபெறும். செய்தொழில் சேர்பவர்கள் சிலது தேக்க நிலை ஏற்படும். அதை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம். பணத்தை மேலும் மேலும் போட்டுக்கொண்டு உங்கள் பார்ட்னர்ஷிப்பை உயர்த்த வேண்டாம். இருக்கும் தொழிலில் பணம் வரவு லாபத்தை என்ன லாபமோ அதை வைத்துக்கொண்டு நீங்கள் உயர வேண்டும். 2 ஆண்டுகள் ஜென்மத்திலே சனி இருக்கிறார். அதனால் நீங்கள் வீணாக பணத்தை முதலீடு செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும். உங்கள் நண்பர்கள் எவ்வளவு சொன்னாலும் நீங்கள் ஏற்க வேண்டாம். ஏன்னா பணம் விரயமாகிவிடும். கணவன் மனைவியிடையே விரிசல்கள் குறையும். பிள்ளைகளிடையே நல்ல அந்யோன்யமான உறவு ஏற்படும். குடும்ப பிரச்சனை நிம்மதிகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கூட்டுத் தொழில் செய்பவர்கள் சக பங்குதாரர்களிடம் வாக்குவாதம் எதுவும் செய்யாமல் பங்குதாரர்களை பிரிவு ஏற்படுத்தி விடாமல், நீங்கள் மனக்கசப்பு ஏற்படுத்தி விடாமல் இந்த 2 ஆண்டுகள் நடந்து கொள்வது சொந்த தொழில் செய்வது நல்லது. சரியான வேலை அமையவில்லை. சரியான வேலை அமையும் வரை நீங்கள் அதற்காக காத்திருப்பது நல்லது. அரசாங்க உத்தியோகத்தில் இந்த ஆண்டு உங்களுக்கு ஜென்மத்திலே அரசாங்க கிரகம் சனி பகவான் தான். அதனால் அரசாங்கத்து மூலம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க முயற்சி செய்தவர்களுக்கு வேலை கிடைக்கும். தீய பழக்கங்களுக்கு நீங்கள் இந்த 2 ஆண்டுகளை தவிர்ப்பது நல்லது. உடல்நலத்தை பேணி காப்பது நல்லது. சோம்பேறித்தனத்தை விட்டழிக்க வேண்டும். நீங்கள் இந்த 2 ஆண்டுகள் சுறுசுறுப்பாக இருப்பதுமே ராசிகளில் மிகவும் நல்லது. உங்களுடைய நெருக்கமான உறவினர்களை இழக்காமல் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அவரிடம் வாக்குவாதமோ எந்த பிரச்சனையும் செய்யாமல் இருப்பது நல்லது. உறவினர்கள் நண்பர்கள் அனைவரிடமும் முகமலர்ச்சியுடன் 2 ஆண்டுகள் நீங்கள் பேசி வருவது நல்லது. காரிய தடையில் ஏற்பட்டாலும் நீங்கள் தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்தால் இதெல்லாம் காரிய தடைகள் நீங்கிவிடும். சோதனைகள் ஏற்பட்டாலும் அதை சாதனைகளாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் 2 ஆண்டுகள் உங்களுக்கு அது நீதிமான் அவர் சோதனைகள் தருவார். அதிலிருந்து நீங்கள் வெற்றி பெற்ற வேண்டும். சனி பகவானுக்கு பரிகாரம் என்னவென்றால், சனிக்கிழமை அன்று நலநிதி முயற்சி வழிபட்டு